ஹாஸ்பிட்டல் போறோன்ற பேர்ல நானும் அவன் மூவிக்கு போயிட்டு வந்த கதைய பார்க்கலாமா? Thursday மார்னிங் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும். பட் லாஸ்ட் டைம் எப்போ பண்ணேன்னே தெரியல. ஆனா 6 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு மட்டும் தெரியும். ஸோ இன்னைக்கு பண்ணலான்னு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். எப்பயும் எங்க கூட அப்பா வருவாரு. பட் இந்த டைம் ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. ஸோ நானும் அம்மாவும் தனியா பஸ்லயே போயிட்டோம். மார்னிங் போனா பெருசா கூட்டம் இருக்காதுன்னு ஒரு கால்குலேஷன்ல தான் போனேன். பட் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. செம்ம கூட்டமா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி டாக்டர்லாம் பார்த்துட்டு அப்படியே போய் பிளட் டெஸ்ட்க்கு சாம்பிள் குடுக்க போயிட்டேன். இதுவரைக்கும் எவ்வளோ டைம் பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அந்த செட்டப்ப பார்த்தாலே தலைலாம் சுத்துது. அப்போ ரிசல்ட் வர குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஆகும்னு சொல்லிட்டாங்க. இது முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். அதான் நாங்க ஆல்ரெடி பிளான் பண்ண மாரி ஆஃப்டர்நூன் ஷோக்கு படம் பார்க்க போயிட்டோம். இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் தியேட்டர் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி நான் யூத் மூவி ஒரு வாட்டி அண்ணன் கூட வந்து பார்த்துட்டேன். அண்ட் அகைன் இப்போ அம்மா கூட பார்க்க வந்திருக்கேன். அண்ட் டு பி ஃப்ராங்க் நான் ஒரு டைம் கூட ஹெசிடேட் பண்ணவே இல்ல. என்னடா 2 டைம் வந்து பார்க்குறோம்லாம். அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மூவிலாம் முடிச்சுட்டு தான் நாங்க சாப்பிடவே போனோம். இன்ஃபேக்ட் நாங்க காலைலேருந்து சாப்பிடல. அகைன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு ஒரு 6:30 போல நானும் அம்மாவும் சேஃபா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்டே டியூன் கைஸ். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.